ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதைகள்குடில் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக நம்ம கீரைகள் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கீரை ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உடல் சூட்டை நல்லாவே உங்களுக்கு தணிக்கும். வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி கீரை பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுங்க. பருப்பு கீரை பார்க்க எப்படி தான் இலை தடியமாக இருக்கும். இது வழவழப்பு தன்மை கொண்ட கீரை. இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுட்டேன். சட்டி நான் புதுசாக வாங்கியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம சட்டியில் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அது இதில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. பருப்பு வெந்த பிறகு 4 பச்சை மிளகா, 4 தக்காளி, பூண்டு, வெங்காயம், க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை இதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு போட்டு கீரையை நல்லா கரைஞ்சிட்டேன். நீங்கள் நல்லா இந்த மாதிரி பருப்பு சட்டியில் போட்டு மத்து போட்டு கடையும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். மண் வாசனையோட கீரை கடையில் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கீரை கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதான், கீரை கடையில் ரெடி. சூடான சாதத்து கூட இந்த கீரை கடையில் நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு கருவாடு வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுமாரி முட்டை ஆம்லேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அவரைக்காய் பொரியலும் அப்புறம் வத்தலும் இதுக்கு சைடிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். இது ரசம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் சட்டியிலே செஞ்சு பாருங்கள். அப்படி சட்டி இல்லாதவங்க பாத்திரத்தில் வேக வச்சு நீங்கள் பருப்பு சட்டியில் போட்டு கடைங்க. அப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தேவதைகள்குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.